வாவ்! ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சோல்டரிங் எக்ஸாஸ்ட் மிஷின் தான் செய்ய போகிறோம். இதில வந்து எவ்வளோ அழகா புகை வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிவிசி பைப்பை செட் பண்ணிட்டு, அதை சிப்டையை வச்சு கட்டிக்கிறேன். இதை வச்சு கட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினச்சேன். மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் அளவு எடுத்துக்கிறேன். அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பழைய பிவிசி பைப் வச்சு சைஸ் ரெடி பண்ணிட்டு, அதில் நான் அதை நம்ம மாட்ட வேண்டியதை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ இதில் ஸ்பீட் கண்ட்ரோலர், ஃபேன்லாம் ஃபஸ்ட்டு அளவு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அது சைடில் ஸ்பீட் கண்ட்ரோல் நாபும் சேர்த்து மாட்டிடுறேன். இப்போ இதில் ஸ்பீட் கண்ட்ரோலோட நாபை மேலே மாட்டிட்டு நான் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டிடலாம். க்ளூகன் வச்சு நான் சுற்றி ஃபுல்லாக ஒட்டிடுறேன். நம்ம சால்ட்ரிங் பண்ணுறப்போ வர லெட்டோட கேஸஸ் வந்து ரொம்ப மோசமானது. அதான் சால்ட்ரிங் பண்ணவங்க செஞ்சு வச்சுக்கணுங்க. மேலே கீழே எல்லா சைட்லேயும் ஒட்டிடுறேன். இந்த ஒயர்லாம் ஒழுங்காக வச்சு ஒட்டிடுறேன். இப்போ மாட்டிட்டு அந்த சால்ட்ரிங் பண்ணுற புகையெல்லாம் நல்லா உள்ளே இழுக்கும். இப்போ நான் தேங்காய் நார் எடுத்து வச்சுருக்கேன். இதை தீ வச்சு பக்கத்தில் போய் எவ்வளோ அழகாக புகை வருது பாருங்கள்.